எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசாவில் கடைக்கே போகாமல் வீட்லேயே சூப்பரான ஒரு மினி ஜாங்கிரி 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மினி ஜாங்கிரி பண்ணுறதுக்கு நான் இங்கே 100 கிராம் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த உளுந்தை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி போட்டு ஒரு 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி முக்கிற அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு பார்த்தா நல்லா மசிக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஜாங்கிரி பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவை நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாங்கிரி சூப்பராக வரும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ எனக்கு தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து விடும்போது நம்மளோட ஜாங்கிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியும் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பி பதமெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுற ப்ராசஸே தான். ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது கையில் தொட்டு பார்த்தா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். அதாச்சும் விளக்கெண்ணெய் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கம்பி பதம் வரல பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இதை அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வீட்டில் பைப்பிங் பேக் இருந்ததுன்னா பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பால் கவரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பால் கவரில் தான் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். இந்த பால் கவரை கிளாஸ்க்குள்ளே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மாவெல்லாம் நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை மேலே டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கேப்புமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. ஏர் கேப் இருந்ததுன்னா நம்ம பிழியும் போது நம்மளுக்கு கட் ஆகிடும். அதனால கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பேண்ட் போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்னரை மட்டும் நம்ம ஒரு சிசர் வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். லைட்டாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃப்ளோ ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு அதே மாவில் சின்னதாக ஒரு 2 ரவுண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு குழி பணியார கல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குழி பணியார கல்லில் தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நிறைய காய வேண்டாம். லைட்டாக காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு 2 சுற்று போதும். 2 சுற்று போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன சுற்றாக சுற்றி விட்டுக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இந்த ஷேப்பில் செய்யலாம். இல்லை வெறும் ரவுண்டு ஷேப்பில் தான் வருதுன்னு நினச்சிங்கன்னா வெறும் ரவுண்டாக கூட நம்ம சுடலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாங்கிரி எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றின உடனே நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லாவே இது குக் ஆகணும். ஸோ நம்ம ஏன் இந்த குழி பணியார கல் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் தான் வரும். நீங்கள் கடாயில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே சைஸில் வராது. அண்ட் மாவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றும் போது ஒரே இடத்துல இருக்காது. ஸோ இந்த மாதிரி குழி பணியார கல்லில் நீங்கள் பண்ணும்போது ஒரே இடத்துல இருக்கும். அண்ட் ஒரே சைஸில் ஒரே கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு
5 நிமிஷம் இல்லாட்டி ஒரே 1 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். சூப்பராக வந்து நம்மளோட ஜாங்கிரிக்குள்ளே அந்த சிரப்பெல்லாம் இறங்கிடும். பாருங்கள், நான் போட்டோன்னே திருப்புறேன், அதுக்கே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்ல சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான நம்மளோட மினி ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். வாவ், பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட சுகர் சிரப் அந்த ஜீராலாம் உள்ளே நல்லா சூப்பராக ஊறியிருக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளம் கேக் ரெசிபி கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. See you, ta-ta, bye-bye.